Number श्लोका नंबर 9 பார்க்கலாம். Page number 96-97. सुहृन् मित्रार्युदासीन मध्यस्तद्वेष्य बन्धुषु साधुष्वपि च पापेषु समबुद्धिर्विशिष्यते. இப்போ லாஸ்ட் ஸ்லோகத்தில் வந்து ஞானிக்கு சமதர்ஷனம் இருக்கும் அப்படின்னு சொன்னாரா கிருஷ்ணர். எதுலெல்லாம் சமத்துவம் பார்ப்பாராம் அப்படின்னா சம லோஷ்டாஷ்ம காஞ்சன அப்படின்னு பார்த்தோம்ல. இதெல்லாம் என்ன மாதிரி பொருளாக இருக்குது அப்படின்னா ஜட பொருளாக இருக்குது. மண், கல், தங்கம் இதெல்லாம் வந்து இன்அனிமேட் ஜடமாக இருக்குது. இப்போ ஜட பிரபஞ்சத்தில் மட்டும் ஞானிக்கு சமத்துவம் இருக்குமா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டவுட் வந்துடுதுன்னா அதனால கிருஷ்ணர் வந்து அந்த டவுட்டை இங்கே கிளாரிஃபை பண்ணுறார். இல்லை இல்லை, சேத்தன பிரபஞ்சத்திலையும் ஞானிக்கு அதே விதமான சமதர்ஷனம்தான் இருக்கும். அதாவது லிவிங் பீயிங்ஸ்லேயும் அவர் வந்து அந்த ஈக்வானிமிட்டியை கொண்டு வருவார். அதுவும் எஸ்பெஷலி இந்த ஸ்லோகத்தில் வந்து ஹியூமன் பீயிங்ஸுக்கு நடுவில் எவ்வளவோ வித்தியாசங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதுலேயும் ஞானியால் வந்து சமமாக அவள் எல்லாரையும் பாவிக்க முடியும் அப்படின்னு இங்கே சொல்கிறார். ஹியூமன் பீயிங்ஸ் நடுவில் இந்த ஈக்வானிமிட்டியை கொண்டு வர்றது எவ்வளோ டிஃபிகல்ட் இல்லையா. ஒருத்தொருத்தர் ஒரு மாதிரி இருப்பாள். ஏன்னா நம்ம வந்து ஒருத்தொருத்தர்கிட்ட ஒரு விதமான எக்ஸ்பெக்டேஷனையும் வச்சுருப்போம். ஒருத்தரோடு வந்து நம்ம க்ளோஸாக பழக என்ன ஆகும், எய்தர் ராக டெவலப் ஆகும் இல்லைன்னா துவேஷ டெவலப் ஆகும். இப்போ இங்கே வந்து ஞானிக்கு இந்த வித்தியாசங்கள் எல்லாம் கிடையாது. ஹீ இஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் தீஸ் டிஃபரன்சஸ். அப்போனா அந்த விஷம தர்சனம் வந்து ஞானிக்கு இருக்காது, சமதர்சனம் தான் ஞானிக்கு இருக்கும். போன சாப்டரில் இப்போ இந்த இது பார்த்தோமே பிராமணே கவி ஹஸ்தினி, அதுவும் வந்து லிவிங் பீயிங்ஸ் பற்றி சொல்கிற ஸ்லோகம் தான். ஆனால் என்ன வித்தியாசம் அதுக்கும் இதுக்கும், அதில் அனிமல்ஸ் எல்லாமும் இன்க்ளூட் ஆகிருக்குல்ல. யானை, அதுக்கப்புறம் வந்து பசு, அதுக்கப்புறம் வந்து பிராமணா, நாய், அப்புறம் நாயை சாப்பிட்றவன் டாக் ஈட்டர், இவா எல்லாரையும் ஞானி வந்து சமமாக தான் பார்ப்பார் அப்படின்னும்ல. இங்கே வந்து ஹியூமன் பீயிங்ஸை மட்டும் எடுத்துட்டு அவளுக்குள்ளேயே நிறைய வித்தியாசங்கள்லாம் இருக்கே, அதை எப்படி ஞானி வந்து சமமாக பார்க்கிறார். ஸோ ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன இருக்கு, சுஹ்ருத். சுஹ்ருத் அப்படின்னு சொன்னால் மிகவும் நல்லவர்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், மிகவும் நல்லவர்னா என்ன பண்ணுவாராம், அவர் எல்லாரும் நன்னா இருக்கணும்னு நினைப்பாராம். ஸ்வபாவமாகவே அடுத்தவாளுடைய வெல்பீயிங்கை நினைக்கிறவர் வந்து சுஹ்ருத் அப்படின்னு நாம் சொல்லலாம். அப்போ அந்த பர்சன்கிட்டேருந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த விதமான கண்டிஷனும் போடாமல், அவர் வந்து எனக்கு அந்த பர்சனை தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, யாராக இருந்தாலும் என்னால் வந்து அந்த பர்சனுக்கு நல்லது நினைக்க முடியும் அப்படின்னா என்னை வந்து நான் சுஹ்ருத் அப்படின்னு சொல்லிக்கலாம். வெல் விஷர்னு சொல்லுவோம்ல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன வார்த்தை, மித்ரம். இவரும் நல்லவர் தான், ஆனால் அவருக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம், மித்திரம்னா ஃப்ரெண்ட் இல்லை. எனக்கு இவரை தெரிஞ்சிருந்தால் மட்டுமே இவருக்கு நான் நல்லதை நினைப்பேன், எனக்கு தெரியாதவா பற்றிலாம் என்னால் நல்லது நினைக்க முடியாது. ஸோ கண்டிஷனல் ஹெல்ப்பர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் பர்சன் வந்து அன்கண்டிஷனல் ஹெல்ப்பர், செகண்ட் பர்சன் வந்து கண்டிஷனல் ஹெல்ப்பர். மூணாவது என்னது, மூணாவது ஒரு வார்த்தை வந்து ஒளிஞ்சின்னு இருக்கு, அரி அப்படின்னு எடுத்து எழுதிக்கணும். அதை அரி ப்ளஸ் உதாசீன அர்யுதாசீன அப்படின்னு அங்கே மாறி இருக்கு.
சுஹ்ருன் மித்ரார் யுதாசீனன் இருக்கு இல்லையா, மித்ர அர் யுதாசீனன் ஃபர்ஸ்ட் அதை பிரிச்சுக்கணும். அப்புறம் அர் யுதாசீனவை பிரித்தோன்னா அரி ப்ளஸ் உதாசீன. அரி அப்படின்னு சொன்னால் யார்? அரினா எனிமி, பகைவன் அர்த்தம். அதாவது அந்த பர்சன் வந்து எனக்கு முன்னாடி இப்போ இல்லைனா கூட எனக்கு தீங்கு விளைவிப்பார். அப்படின்னா எப்போ பாரு எப்படி வந்து அடுத்தவாளை கெடுக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு பர்சனை இந்த இடத்துல அரி அப்படின்னு சொல்கிறோம். த ஒன் ஹூ ஹார்ம்ஸ். அதுக்கப்புறம் உதாசீனஹா. உதாசீனஹான்னு சொன்னால் இன்டிஃபரண்ட் பர்சன். அவன் எனக்கு நல்லது பண்ணினாலும் எனக்கு அதை பற்றி இது இல்லை, என்னை வந்து ஹார்ம் பண்ணினாலும் எனக்கு வந்து இது இல்லை, அந்த மாதிரி ஒரு இன்டிஃபரண்ட் பிஹேவியர் இருக்கும்ல. எதுவுமே என்னை வந்து நான் அதை பற்றி எதை பற்றியும் நான் ரொம்பலாம் வந்து கவலைப்பட்டுக்க மாட்டேன்னு சொல்லுவாள்ல, அவளை வந்து உதாசீனஹா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எங்கேயாவது 2 பேருக்கு நடுவில் வந்து சண்டை நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சண்டையிலலாம் நான் இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கு விரும்பலை, நான் 2 பேருக்குமே ஹெல்ப் பண்ண போகிறதில்லை அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் இருந்ததுன்னா அது வந்து உதாசீன பாவனா அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது மத்தியஸ்த. மத்தியஸ்தனா என்ன அர்த்தம்? 2 பேருக்கு நடுவில் இப்போ ப்ராப்ளம் நடக்கிறது அப்படின்னா 2 பேரோட நலனை கருதி நான் போய் மத்தியஸ்தம் பண்ணுவேன், நாட்டாம இல்லை. அதான் இப்போ வந்து ஒரு பர்சனோட வெல்பீயிங்கில் மட்டும் அக்கறை இருந்தது அப்படின்னா அவனுக்கு பேர் பக்ஷபாத்தின்னு பேர். 2 பேர் மேலேயும் எனக்கு அக்கறை இருக்குது, அதனால நான் 2 பேருக்கும் நல்ல விதமாக முடிகிற மாதிரி என்னுடைய தீர்ப்பை வழங்குவேன். அவள் வந்து மத்தியஸ்த. அதுக்கப்புறம் துவேஷ்ய. துவேஷ்யனா யார் ஒருத்தர் வெறுக்கத்தக்கவரோ. சில பேர் இருப்பா தெரியுமா, இரிட்டேட் பண்ணிகிட்டே இருப்பா. அவளெல்லாம் பார்த்தாலே நம்மளால் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி இருக்கும். ஸோ துவேஷ யோக்யா துவேஷ்யா. யாருடைய பிஹேவியர் என்னோட மனசில் வந்து அந்த துவேஷத்தை விளைவிக்குமோ அவளை வந்து துவேஷ்ய அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து அதாவது இந்த அரிஹின்னு பார்த்தோம்ல, அவள் வந்து பரோக்ஷம் அப்ரியக, எங்கே இருந்தாலும் அவள் வந்து வெறுக்கத்தக்கவா, இன்னொருத்தரை வந்து ஹார்ம் பண்ணோன்னு நினைப்பா. துவேஷ்ய வந்து பிரத்யக்ஷம் அப்ரியா, முன்னாடியே இருந்துட்டு நம்மளை வந்து அந்த இரிட்டேட் பண்ணுவாள்ல அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து பந்துஹூ. பந்துஹூனா உங்களுக்கே தெரியும், யார் வந்து ரிலேட்டிவோ, என்னுடைய ஃபேமிலியோட ரிலேட்டட் பர்சன். த ஒன் ஹூ இஸ் கனெக்டட் வித் மீ, அவளை தான் பந்துன்னு சொல்கிறோம். பத்தியதே இது பந்துஹூ. அடுத்தது சாது. சாதுனா இந்த இடத்துல வந்து யார் ஒருத்தர் வந்து தர்மத்தை ஃபாலோ பண்ணுறாளோ, தர்மமாக அவளுடைய வாழ்க்கையை நடத்துகிறவா, தார்மீக புருஷா. இப்போது சுஹ்ருத்துனா அடுத்தவாளுக்கு ஹெல்ப் பண்ணுவா. இந்த சாது வந்து தார்மீகமான புருஷாளாக இருப்பா, அடுத்தவாளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நாட் நெசசரி. ஸோ எப்போயாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா ஹெல்ப் பண்ணுவாள். சுஹ்ருத் வந்து அதுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை டெடிகேட் பண்ணின பர்சன், அடுத்தவாளுடைய நல்லதுக்காகவே வாழ்க்கையை டெடிகேட் பண்ணின பர்சன். ஸோ தார்மீக புருஷா சாது. அப்புறம் யார்? பாப்பேஷு, யார் ஒருத்தர் அதர்மத்தை ஃபாலோ பண்ணுறாளோ, அன்ரைட்டியஸ் பர்சன், அதார்மீக புருஷா. அப்போ இதெல்லாம் வந்து வகை வகையான மக்கள் நம்மளை சுற்றி இருக்கா இல்லையா? உங்களுக்கு இன்னும் என்னெல்லாம் ஏதாவது கேரக்டர்ஸ்லாம் தெரியும்னா நீங்கள் வந்து அதெல்லாமும் வந்து போட்டுக்கலாம். இப்போது இவர் வந்து ஹேட்ரட் சொன்னார், ஒரு அடோரபிள், என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் பிஹேவியர்லாம் இருந்தாலும் ஞானி அவளை எல்லாரையும் எப்படி பார்ப்பாராம்?
சமமாக பார்ப்பார். இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், எல்லாரையுமே இப்படி சமமாக பார்த்தார் அப்படின்னு சொன்னால் ஒரு கிரிமினலுக்கு கூட இப்போ அந்த ஞானி வந்து நமஸ்காரம் பண்ணுவாரா? இப்போ சமபுத்தி இருக்கு இல்லையா, இதை வந்து நாம் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த வித்யா வினய சம்பன்னையிலேயே நாம் வந்து இந்த விஷயத்தை பார்த்தோம். இங்கே மறுபடியும் அதை ஒரு வாட்டி ஞாபகப்படுத்திக்கலாம். இப்போ இந்த சமத்துவம் இருக்குல்ல, இதையே வந்து நாம் 2 ஆங்கிளில் இந்த சமத்துவத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து ஞானி வந்து பாக்கி பேர் எல்லாரையும் பார்க்கும் பொழுது அவருக்கு எதில் ஃபோக்கஸ் இருக்கும் அப்படின்னா, இந்த ரியல் ஐ இருக்குல்ல, அந்த ட்ரூ நேச்சர், அதில் தான் ஞானிக்கு வந்து ஃபோக்கஸ் இருக்கும். ஆத்ம ஸ்வரூபம் அதில் தான் ஃபோக்கஸ் இருக்கும். பாக்கி டிஃபரன்சஸ் எல்லாம் ஞானிக்கு தெரியும், அதெல்லாம் எதை சேர்ந்தது? அனாத்மாவை. எதை சேர்ந்ததுன்னு என்ன ஆன்சர் சொல்லணும்? அனாத்மாவை சேர்ந்தது. அது வந்து அந்த பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஓடுது. இப்போ இந்த பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி இருக்குமா? யூனிஃபார்மிட்டி அதில் எதிர்பார்க்க முடியுமானா டெஃபினட்டாக எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த யூனிஃபார்ம் ரியாலிட்டி இருக்கு இல்லையா, அதில் தான் ஞானி வந்து ஃபோக்கஸ் பண்ணுவார். இப்போ ஞானியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் குட் பீப்புள் தான். ஞானிக்கு எல்லாரும் குட் பீப்புள், யாருமே கிரிமினல் அப்படின்னு சொல்ல மாட்டான். வேதாந்தத்தை பொறுத்த வரைக்குமே தேர் இஸ் நோ கிரிமினல் இன் த வேர்ல்ட். எல்லாருமே நோபல், எல்லாருமே செயின்ட்லி. ஏன்னா எல்லாரோட ட்ரூ நேச்சரும் என்னது? டிவைன். அப்போ இந்த க்ரைமு, அப்புறம் இந்த கெட்ட குணங்கள், இதெல்லாம் என்னது அப்படின்னா தற்காலிகமாக இருக்கக்கூடிய ஒரு இம்ப்யூரிட்டி, அவ்வளோதான். எல்லாருமே அப்போனா லவ்வபிள் பர்சன். இருக்கிற அத்தனை பேரையுமே நாம் வந்து அவன் மேலே எல்லார் மேலேயும் நாம் அன்பு செலுத்தணும். அப்போ இந்த அழுக்கெல்லாம் இருக்கே, இந்த இன்சிடென்டல் ப்ராப்பர்ட்டி, அதெல்லாம் வந்து டெஃபினட்டாக அவளை விட்டு போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ரிமூவ் பண்ணக்கூடியது இம்ப்யூரிட்டியை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இருக்கிறது அந்த நோபல் விஷயம் ஒன்று தான். விவேக சூடாமணின்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்குது சங்கரரோடது. அதில் வந்து அவர் இந்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். எதை வச்சு கொடுக்குறாருன்னா சந்தனக்கட்டையை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். இப்போ சந்தனக்கட்டையோட நேச்சர் என்னது? அதுக்குன்னு ஒரு தனி வாசனை இருக்கும். இப்போ சப்போஸ் இந்த சந்தனக்கட்டையை நான் வந்து எங்கேயோ ஒரு சொதன்னு ஒரு இடத்துல போட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒரு மாதிரி ஈரமாக இருக்கிற ஒரு இடத்துல வந்து அந்த சந்தனக்கட்டையை நான் பல நாட்கள் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ என்ன ஆயிருக்கும்? அந்த சந்தனக்கட்டை மேலே அதாவது இந்த ஆல்கேலாம் வந்து பாசிலாம் படிஞ்சு அந்த சந்தனக்கட்டைக்குன்னு ஒரு வாசனை இருக்குமே, அது எங்கேனே இப்போது தெரியாமல் போயிடும். பட் அதை எடுத்து நாம் சப்போஸ் க்ளீன்லாம் பண்ணி அதை திருப்பியும் வெயிலில் காயெல்லாம் வச்சு இது பண்ணால் சந்தனக்கட்டை மறுபடியும் அதனுடைய ஃப்ராக்ரன்ஸை வந்து ரீகெயின் பண்ணிடும். அது மாதிரி பாக்கி இந்த கெட்ட விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோமே, அதெல்லாம் வந்து தற்காலிகமானது. அதையெல்லாம் நம்மளால் வந்து டெஃபினட்டாக திருத்த முடியும். அப்படி எல்லாம் திருந்திடுத்து அப்படின்னு சொன்னால் இருக்கிறது வந்து அந்த நோபல் விஷயம் மட்டும்தான். எல்லார்கிட்டையுமே இருக்குது அன்ஹெல்த்தி பிஹேவியர். வந்து அப்படியே நாம் மட்டும் சூப்பர், மற்றவாக்கிட்ட தான் தப்பு இருக்குது இல்லை. நம்ம ஒருத்தர்கிட்டையும் ஏதோ ஒரு அன்ஹெல்த்தி பிஹேவியர் இருக்கும். அதை வந்து ஸ்லோவாக நாம் இந்த ப்ராசஸில் வந்து சரி பண்ணிக்கணும். இப்போ வந்து இந்த வேர்ல்டை வந்து தப்பாக பார்க்குறோமே, அது எதனால் பார்க்குறோம்? அஜ்ஞானத்தினால தான் அந்த ராங் பர்ஸ்பெக்டிவ் நம்மளுக்கு ஏற்படுறதில்ல. அந்த அஜ்ஞானத்தையே நம்மளால் வந்து கரெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கே, தப்பான குணங்கள் இதெல்லாம் இருக்கே, அதெல்லாம் திருத்திக்க முடியாதா? டெஃபினட்டாக திருத்திக்க முடியும். ஸோ அஜ்ஞானம், அத்தியாசம்
இது ரெண்டுத்தையுமே நம்மளால் வந்து போக்கிக்க முடியும். ஸோ ராக, துவேஷ, காம, குரோத, லோப, மோக இதெல்லாம் வந்து நம்ம மேலே இருக்கிற கோட்டிங், அவ்வளோதான். இந்த கோட்டிங் எல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் வந்து சம ஆத்மா மட்டும்தான். ஒருத்தருக்கு இந்த கோட்டிங் சில பேருக்கு மைல்டாக இருக்கும், சில பேருக்கு வந்து இன்டென்ஸாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ ஞானிக்கு இந்த ஃபேக்ட் தெரியும். அதனால் அவரால் எல்லார்கிட்டையும் எல்லாரையும் சமமாக பாவிக்க முடியும். எவ்ரி ஒன் இஸ் லவபிள். யாருமே வந்து துவேஷிக்கப்படக்கூடாது. அத்வேஷ்ட சர்வபூதானாம் அப்படின்னு படிப்போம். இப்போ எனி ஹியூமன் பீயிங் நீங்கள் எடுத்துட்டேன்னா அந்த பர்சனுக்கு பேசிக்காக என்ன தேவைப்படுறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா லவ் தான் வேணும். எல்லாருக்கும் பேசிக்காக தேவைப்படுறது அன்பு மட்டுமே. அந்த பர்சன் வந்து எவ்வளோ பெரிய கிரிமினலாக இருந்தாலும் அவன் மினிமமாக என்ன எதிர்பார்ப்பான் அப்படின்னா அவன் மேலே அன்பு செலுத்தணும் அப்படின்னு எதிர்பார்ப்பான். இப்போ அவனுடைய ஆக்ஷன் இருக்குல்ல, அவன் தப்பாக பண்ணுறான்ல, அந்த ஆக்ஷனை தான் நாம் வந்து சரிப்படுத்தணுமே ஒழிய அந்த பர்சனை நாம் வந்து துவேஷிக்கக்கூடாது. இப்போது ஒருத்தர் ஏன் நம்ம வந்து பேட் பர்சன், ஒருத்தரை ஏன் குட் பர்சன்னு சொல்கிறோம்? அந்த குட்னஸ்ஸு வந்து ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அந்த பர்சனை குட்டுன்னு சொல்கிறோம். பேட்னஸ், இப்போ குட் பேடு எல்லாமே ஒரே ஆளுக்குள்ளேயே தான் இருக்குது இல்லை. ஆனால் குட்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும்போது அந்த பர்சனை குட்டுன்னு சொல்கிறோம், பேட்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும்போது அந்த பர்சனை வந்து பேடுன்னு சொல்கிறோம். அப்போது அந்த பேட்னஸ் வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகும்பொழுது அவன் பண்ணுற ஆக்ஷன் வந்து பேட் ஆக்ஷனாக ஆகிடுறது. அதனால அந்த ஆக்ஷனை நாம் கரெக்ட் பண்ணணுமே ஒழிய அந்த பர்சனை நாம் ஒரு நாளைக்கும் வெறுக்கக்கூடாது. இப்போது பனிஷ்மெண்ட்டெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா கூட அவுட் ஆஃப் ஹேட்ரட் பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடாது. அந்த பர்சன் வந்து அந்த ஆக்ஷன்லேருந்து வெளியில் வரணும், திருந்தணும் அப்படிங்கிற ஆட்டிடியூடோடு தான் இந்த பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற விஷயமே கூட கொடுக்கப்படணும். அதனால் யாரையுமே நாம் வந்து வெறுக்கக்கூடாது. ஸோ ஒரு ஞானியோடைய விஷனில் சமத்துவம் இருக்கும். எல்லாரும் வந்து சமம். ஏன்னா எல்லாருமே ஆத்மஸ்வரூபம். ஸோ எல்லாரையும் வந்து அப்போ அதுக்காக வந்து ஒன்றா ட்ரீட் பண்ணுவார் அப்படின்னா அந்த கிரிமினலை எப்படி ட்ரீட் பண்ணணுமோ அப்படி தான் ஞானி வந்து ட்ரீட் பண்ணுவார். இப்போ சப்போஸ் வந்து அந்த பர்சனை போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும்னா முதல் ஆளாக போய் கேஸ் எல்லாம் எழுதி கொடுத்து போலீஸில் பிடிச்சி கொடுப்பார். ஆனால் அந்த பர்சனை வெறுப்பாரானா வெறுக்க மாட்டார். இப்போ ஒரு அம்மா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அம்மா வந்து குழந்தைகளுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுப்பாள்ல. இப்போ 2 குழந்தை இருக்குது, ஒரு குழந்தை சமத்தாக இருக்குது, ஒரு குழந்தை வந்து கொஞ்சம் ரொம்ப படுத்துறது அப்படின்னா அந்த படுத்துகிற குழந்தைக்கு டெஃபினட்டாக அம்மா பனிஷ்மெண்ட் கொடுப்பா. ஆனால் என்ன ஆட்டிடியூட் இருக்கும்? முதல் குழந்தைய எப்படி பாவிக்கிறாளோ அதே பாவனாவோட தான் 2வது குழந்தையும் பார்ப்பா. ஆனால் அந்த குழந்தை பண்ணுற ஆக்ஷனுக்கு தான் அந்த பனிஷ்மெண்ட்டை ஒழிய ஒரு நாளைக்கும் அந்த அம்மா அந்த குழந்தைய வந்து வெறுத்து பனிஷ்மெண்ட் கொடுக்கறது இல்லை. அந்த மாதிரி தான் ஞானியும் இருப்பா. இது வந்து ஒரு ஆங்கிள். இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சமத்துவம் அப்படிங்கிறத எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா ஃப்ரீ ஃப்ரம் ராக அண்ட் துவேஷ, நெய்தர் அட்டாச்மெண்ட் நார் ஹேட்ரட். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு பர்சனோட நான் வந்து அட்டாச்மெண்ட் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு பற்றை நான் வந்து க்ரியேட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னால் என்ன எதிர்பார்ப்பேன்? நான் அந்த பர்சன் எப்பவும் என் கூட இருந்துட்டே இருக்கணும். அப்போ என்ன ஆகிடும்? அட்டாச்மெண்ட் இருந்ததுன்னா நேச்சுரலாக ஒரு டிபெண்டன்ஸ் வந்து க்ரியேட் ஆகிறது. அதே மாதிரி துவேஷம்னா எப்பயுமே அது என்கிட்ட வந்துடவே கூடாது. அது வந்து ஒரு பொருளாக இருக்கலாம், இல்லைனா ஒரு பர்சனாக இருக்கலாம். அந்த பர்சனை நான் இனிமேல் பார்க்கவே கூடாது. பார்த்தாலே இப்போ பார்த்தோம்ல துவேஷிய பார்த்தாலே எனக்கு வந்து கோபம் வரும் அப்படின்னா என்ன எதிர்பார்ப்போம்? என்றைக்குமே அந்த பர்சன் என் கண்ணு முன்னாடி வந்துடக்கூடாது. அப்போது அதில் ஒரு டிபெண்டன்ஸ் இருக்குது. அந்த பர்சனுடைய ஆப்சன்ஸ் மேலே எனக்கு ஒரு டிபெண்டன்ஸ் ஏற்படுறது. ராகாவில் என்ன ஆகுது? ப்ரெசன்ஸ் மேலே எனக்கு ஒரு டிபெண்டன்ஸ் ஏற்படுறது. பட் ஞானி எப்படி இருப்பார் அப்படின்னா டிபெண்டன்ஸ் ஞானிக்கு எது மேலேயும் இருக்காது. அதனால் ஃப்ரீ ஃப்ரம் ராக அண்ட் துவேஷ.
ஸோ சாதுஷ்வபி ச பாபேஷு சமபுத்திர் விசிஷ்யதே. எல்லா விதமான மக்களையும் அவரால் வந்து சமமாக பாவிக்க முடியும் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. அடுத்த